ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த எபிசோடில் நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒடிசாவில் பூரி ஜெகநாத் கோயிலிருந்து கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோனார்க் சன் டெம்பிள், அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கோயிலை பற்றிய வரலாறு, கட்டிடக்கலை, ஆன்மீகம், இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். இது புவனேஸ்வர் சீரீஸில் 8வது வீடியோ. முதல் 7 வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். மினி பஸ் தான் இது. இதுலயே ஒரு 50 பேர் உட்கார வச்சிட்டாங்க. இந்த சூரிய கோயிலை பார்க்கறதுக்கு நாங்கள் பூரியிலேருந்து ஒரு மினி பஸ் பிடிச்சி கிளம்பி ஒரு 45 நிமிஷம் டிராவலுக்கு அப்புறம் அங்கே வந்து சேர்ந்துட்டோம். பஸ் விட்டு கொஞ்சம் தூரம் இறங்கி வந்துட்டு இந்த டீ ஷாப்ல தான் நாங்கள் டீ குடிக்க போகிறோம். பையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு டீ. தேங்க்யூ ஜி. அந்த பையா கடையில் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கடத்தெருவுலேருந்து அப்படியே கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். அந்த கடத்தெரு ஃபுல்லாகவே கைவினை பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், லேடிஸ் பேகு இதெல்லாமே வித்துட்டு இருந்தது. நீங்களே பாருங்க. போல பேகு, லேடிஸ் பேகு. அந்த கடத்தெருவுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்து கோயில் வாசலை நெருங்கிட்டோம். Ticket counter and drinking water. So, evening 7:30 to 8 PM வந்து ஃபன் ஷோ நடக்கும். அதோட டிக்கெட் ரூபீஸ். நீங்க வாங்குறீங்களா? பக்கத்துல ட்ரிங்கிங் வாட்டர், டிக்கெட் காமிங்க. 2 டிக்கெட் கோனார்க் டெம்பிள். ஸோ நாங்கள் லைனில் நின்று டிக்கெட் வாங்கிட்டோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 40 ரூபா. ஸோ நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். 80 ரூபா டிக்கெட் ஆச்சு. என்ட்ரன்ஸ், கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த சூரிய கோயில், கோனார்க் கோயில் வந்து ஒடிசா மாநிலத்தில் கோனார்க் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் வந்து 1238லேருந்து 1264. இப்போ நம்ம இருக்கிறது 2000 இருக்கோம், 2025 இருக்கோம். இந்த கோயில் வந்து சிவப்பு மணற் கற்களாலும் கருப்பு கருங்கல்லாலும் கட்டப்பட்டது. இதுதான் சன் டெம்பிளோட வியூ. அப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாதுன்றாங்க. அண்ணா, சன் டெம்பிளோட இது கொடுத்துருக்காங்க பாருங்க, பூரி கைட் மேப் சன் டெம்பிள். ஸோ டெம்பிளோட ப்ளூ பிரிண்ட். சிங்கத்தோட நம்மள வரையறுக்கிறாங்க. ஃப்ரண்ட்ல 2 சிங்கத்தோட கைடு செக்ஸ் லைன். நம்மளே கைடு என்னன்னு கேட்டாங்க, வேணான்ட்டோம். இங்க பாருங்க, இங்க ஒரு கைடு எக்ஸ்பிளைன் பண்றது.
இந்த கோயில் 13ஆம் நூற்றாண்டுல கங்க பேரரசர் நரசிம்மதேவரால் கட்டப்பட்டது. இந்த கோயிலை கட்டுறதுக்கு அந்த மன்னருடைய 12 ஆண்டு வருமானத்தை அவர் செலவு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஐயோ பாருங்க, தான் உயரத்துல போட்டோ ஸ்டூடியோஸ் வச்சுக்கிறாங்க. கட்டிடக்கலை பாருங்க சார், ஒரிசாவோட கட்டிடக்கலை. இந்த கோயிலுக்கு ஐரோப்பிய மாலுமிகள் பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருந்தாங்க. அதாவது கருப்பு கோயில் அப்படின்னு பெயர் வச்சிருந்தாங்க. இந்து சமய மரபுகள்ல ஒன்றான சௌர மதத்தோட சூரிய கடவுள்லாம் இந்த கோயிலுடைய முதல் கடவுள். அதோட பேர்ல தான் இந்த சூரிய தேவனுக்கான இந்த கோயில் எழுப்பப்பட்டதா சொல்றாங்க. இவங்களோட கட்டிடக்கலை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு இல்ல. நரசிம்ம தேவரால கட்டப்பட்ட முழு கோயில் இப்போ இல்ல. கோயிலோட சில பகுதிகள் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அந்த கீழே விழுந்த பாகங்கள் கோனார்க் அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க. இந்தியாவில் சூரிய தேவனுக்காக அமைக்கப்பட்ட மிச்சம் இருக்கிற ஒரே கோயில் இந்த கோனார்க் சூரிய கோயில் மட்டும்தான். இத்தனை சிறப்பு மிக்க இந்த கோயிலை யுனெஸ்கோ அமைப்பு உலக பண்பாட்டு சின்னமாக 1984ஆம் ஆண்டுல அறிவிச்சது. கேட்டுன்னு நினைக்கிறேன், கோவிலோட கேட்டுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் உயரமா இருக்கு ஸ்டெப்ஸ். இங்க இருக்கிற சிலைகள் மிகவும் பிரசித்தி பெற்றது. நுண்ணியமாக வேலைப்பாடுகள் கொண்டவை. கடவுள்கள், நடனமாடும் மங்கையர்கள், குதிரைகள், யானைகள், சிங்கங்கள் ஆகியவையோட சிற்பங்கள் இந்த கோயில்ல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிம்பல் தான் நம்மளோட ரூபா நோட்ல வர்ற அந்த சக்கரம். கைடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சக்கரத்துல வில்ற நிழலை பொறுத்து நேரத்தை கணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல பாலியல் விளையாட்டை காட்டும் சிற்பங்களும் உண்டு. நம்ம ஊர் கோயில்ல கூட அதெல்லாம் இருக்கும்ல. சௌர சமயத்துடைய சூரிய தேவன் சிருஷ்டி தேவனாக பார்க்கப்படுறதுனால அதோட அடிப்படையிலேயே பாலியல் விளையாட்டுகளை காட்டுற சிற்பங்கள் உருவாக காரணமா இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்றாங்க இந்த டெம்பிள், சூரியன் டெம்பிள். இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோனார்க் கோயிலுக்கு
பிப்ரவரி மாசத்துல நடைபெற மகா சப்தமி விழா வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சூரிய தேவனை தரிசிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்க கூடுவாங்களாம். அதே மாதிரி டிசம்பர் மாசத்துல சூரிய கோயிலுக்கு முன்னாடி நடைபெற திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு மக்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இந்த கோனார்க் கோயிலிருந்து புவனேஸ்வர்லேருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலையும் பூரியிலேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த 2 இடத்துல இருந்தும் ட்ரெயின்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, பஸ்ஸும் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி புவனேஸ்வர்ல ஏர்போர்ட்டும் இருக்கு. ஃபிளைட் மூலயமா வரீங்கன்னா அங்க இறங்கிட்டு அங்கிருந்து ட்ரெயினோ இல்ல பஸ்ஸோ பிடிச்சி இந்த கோயிலுக்கு வரலாம். அதே மாதிரி கோனார்க் பக்கத்திலேயே சிந்தும் சந்திரபாகா பீச் இருக்கு. அதுவுமே முக்கியமான ஒரு சுற்றுலா தலமா கருதப்படுது. ஸோ இதுதான் வந்து சூரிய கோயிலோட அற்புதமான வரலாறு, கட்டிடக்கலையும். இது வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு பொக்கிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இன்னொரு பிளேஸ்ல சந்திக்கலாம். அது இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.